அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சேனல் எஜுகேஷ்னல் ஹாட்ஸ்பாட். கடந்த சில நாட்கள் நம்ம இந்திய தேசிய இயக்கம் டாப்பிக்கில் கவர் ஆகிற லெசன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? கண்டினியூஸாக ஒரே டாப்பிக்கில் பார்த்தாலும் கொஞ்சம் போராக இருக்கும். அதனால் இன்றைக்கி இந்திய அரசியலமைப்பு பகுதியில் 12ஆம் வகுப்பு முதல் பாடத்திலிருந்து ஒரு 20 கேள்விகள் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த லெசன் புக்கில் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. நாட்டின் அடிப்படை சட்டம் என்று அழைக்கப்படுவது அரசியலமைப்பு. இரண்டாவது கூற்று, நமது அரசின் கொள்கைகளையும் சட்டங்களையும் முடிவு செய்வது அரசியலமைப்பு. ஸோ அந்த கொஸ்டின் கவனமாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். கூற்று 1 2 சரி, 1 2 தவறு, 1 சரி 2 தவறு, 1 தவறு 2 சரி. எது வரும்னு பாருங்கள். நாட்டின் அடிப்படை சட்டம் என்று அழைக்கப்படுவது அரசியல் அமைப்பு. நமது அரசின் கொள்கைகளையும் சட்டங்களையும் முடிவு செய்வது அரசியல் அமைப்பு. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 1 2 தவறு. ஓகேங்களா? சாரி இல்லைங்க, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சிங்க, 1 சரி 2 தவறு. ஓகேங்களா? பாருங்கள், இரண்டாவது கூற்று, நமது அரசின் கொள்கைகளையும் சட்டங்களையும் முடிவு செய்வது அரசியலமைப்பு கிடையாது, அது நாடாளுமன்றம். ஓகேங்களா? நமது அரசின் கொள்கைகளையும் சட்டங்களையும் முடிவு செய்வது நாடாளுமன்றம். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கூற்று 1 சரி 2 தவறு. அடுத்த கேள்வி பாருங்கள். அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்திய சமூகத்தில் பரவலாக நிலவும் பல சிக்கல்களை எதிர்கொள்ளும் சட்டங்களை அரசு உருவாக்கும் வகையில் விதிகளை கொண்டுள்ளது? அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்திய சமூகத்தில் பரவலாக நிலவும் பல சிக்கல்களை எதிர்கொள்ளும் சட்டங்களை அரசு உருவாக்கும் வகையில் விதிகளை கொண்டுள்ளது? பகுதி 3, பகுதி 4, பகுதி 8, பகுதி 3 மற்றும் 4. ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பகுதி 4. ஓகேங்களா? பகுதி 4 அரசு நெறிமுறை கோட்பாடுகள். ஓகேங்களா? அடுத்து பகுதி 8 என்னன்னு பாருங்கள். பகுதி 3 அடிப்படை உரிமைகள் தெரியும். பகுதி 8 பாருங்கள், யூனியன் பிரதேசங்களும், அதாவது யூனியன் பிரதேசங்களுக்கு வகுக்கப்பட்ட அரசியலமைப்பு விதிகள் பற்றி சொல்வது தான் பகுதி 8. ஓகேங்களா? மூன்றாவது கேள்வி பாருங்கள். சரியான கூற்றினை தேர்வு செய்க. முதல் கூற்று பாருங்கள். இந்திய அரசமைப்பானது மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வமான அரசமைப்பாகும். இந்திய அரசமைப்பானது மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வமான அரசமைப்பாகும். இரண்டாவது கூற்று பாருங்கள். இந்திய அரசமைப்பு திருத்தங்களில் சிலவற்றிற்கு பொது வாக்கெடுப்பு முறை பின்பற்றப்பட்டுள்ளது. இதில் எது சரியான கூற்று பாருங்கள். 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 1 2 சரி, 1 2 தவறு. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 மட்டும் சரி. ஓகேங்களா? முதல் கூற்று சரி. இரண்டாவது பாருங்கள், இந்திய அரசமைப்பு திருத்தங்களில் சிலவற்றிற்கு பொது வாக்கெடுப்பு முறை பின்பற்றப்பட்டுள்ளதுன்னு இருக்குது. ஆனால் 1ற்கு கூட பொது வாக்கெடுப்பு நடந்ததில்லை. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு திருத்தங்களில் 1ற்கு கூட பொது வாக்கெடுப்பு இதுவரை நடந்ததில்லை. ஸோ இதுதான் சரியான கூற்று. ஓகேங்களா? ஓகே, சரியான கூற்று 1, ரெண்டாவது கூற்று தவறானது. ஓகேங்களா? 1 மட்டும் சரி. நான்காவது பாருங்கள். 1976ஆம் ஆண்டு தேசிய அவசர நிலையின் போது கொண்டு வரப்பட்ட அரசமைப்பு சட்ட திருத்தம் என்ன? 40வது சட்ட திருத்தம், 42வது சட்ட திருத்தம், 44வது சட்ட திருத்தம், 46வது சட்ட திருத்தம். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 42வது சட்ட திருத்தம். ஓகேங்களா?
1976ஆம் ஆண்டு தேசிய அவசர நிலையின் போது கொண்டு வரப்பட்ட அரசமைப்பு சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தம். ஸோ 40வது சட்ட திருத்தம் என்னன்னு பாருங்கள். கனிம வளங்கள் மற்றும் கடல் பகுதிகள் தொடர்பானவற்றில் சட்டங்கள் உருவாக்க பாராளுமன்றத்துக்கு உள்ள அதிகாரம். அதுதான் 40வது சட்ட திருத்தம். இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1976. ஓகேங்களா. 42வது சட்ட திருத்தம் 1976 தான் கொண்டு வரப்பட்டது. 44வது சட்ட திருத்தம் 1978, 46, 1983ஆம் ஆண்டு. ஓகேங்களா. ஸோ இது இந்த 44வது சட்ட திருத்தம், 42வது சட்ட திருத்தம் இதெல்லாம் தனியாகவே பார்க்கலாம். ஓகேங்களா. ஒரு 42வது சட்ட திருத்தம் பார்த்திங்கன்னா சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது தனியாகவே அதில் என்னென்ன சட்டங்கள் இயற்றப்பட்டது அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோவாகவே பார்த்துடலாம். ஓகேங்களா. ஓகே, 4th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 42வது சட்ட திருத்தம். 5வது கேள்வி பாருங்கள். முகப்புரையில் அமைந்துள்ள சொற்களை வரிசைப்படுத்துக. முகப்புரையில் அமைந்துள்ள சொற்களை வரிசைப்படுத்துக. இறையாண்மை, மதச்சார்பற்ற, சமதர்ம, மக்களாட்சி, குடியரசு. இறையாண்மை, சமதர்ம, மக்களாட்சி, மதச்சார்பற்ற, குடியரசு. இறையாண்மை, மதச்சார்பற்ற, மக்களாட்சி, சமதர்ம, குடியரசு. இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு. ஸோ இதில் எது கரெக்டு? ஸோ மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, 5வது கேள்வி ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா. இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு. ஓகேங்களா. 6வது கேள்வி பாருங்கள். கூற்று நமது அரசமைப்பு நெருக்கடி மிகுந்த தருணங்களில் செயல்படுவது உறுதி செய்யப்படவில்லை. நமது அரசமைப்பு நெருக்கடி மிகுந்த தருணங்களில் செயல்படுவது உறுதி செய்யப்படவில்லை. காரணம், நெருக்கடி நிலையின் போது விதி 21, 22 தவிர மற்ற அடிப்படை உரிமைகள் செயல்திறன் நிறுத்தி வைக்கப்படுகிறது. ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று தவறு, காரணம் சரி. ஓகேங்களா. நமது அரசியலமைப்பு நெருக்கடி மிகுந்த தருணங்களில் செயல்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஓகேங்களா. செய்யப்படவில்லைன்னு இருக்குது, உறுதி செய்யப்பட்டுள்ளது. அது தவறான கூற்று. காரணம் சரி. நெருக்கடி நிலையின் போது விதி 21, 22 தவிர மற்ற அடிப்படை உரிமைகளின் செயல்திறன் நிறுத்தி வைக்கப்படுகிறது. ஓகேங்களா. 7வது பாருங்கள். நவம்பர் 26, 1949 அரசமைப்பு சட்டத்தின் இறுதி வடிவத்தை ஏற்று கையொப்பமிட்ட உறுப்பினர்கள் எத்தனை? நவம்பர் 26, 1949 அரசமைப்பு சட்டத்தின் இறுதி வடிவத்தை ஏற்று கையொப்பமிட்ட உறுப்பினர்கள் எத்தனை? 299, 296, 284, 389. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 284 உறுப்பினர்கள் அரசியமைப்பு சட்டத்தின் இறுதி வடிவத்தை ஏற்று கையொப்பமிட்டனர். ஓகேங்களா. 284 உறுப்பினர்கள். 8வது கேள்வி பாருங்கள். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தில் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர் யார்? அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தில் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர் யார்? ராஜேந்திர பிரசாத், எஸ்.என். முகர்ஜி, ஜே.பி. கிருபாலனி, ஹெச்.சி. முகர்ஜி. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜே.பி. கிருபாலனி. ஓகேங்களா. ஜே.பி. கிருபாலனி அவர்கள் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டார். 9வது கேள்வி பாருங்கள். அரசமைப்பிற்கு ஒப்புதல் தருவதற்காக ஜனவரி 24, 1950 அன்று கூடிய அரசமைப்பின் இறுதி கூட்டத்திற்கு தலைமையேற்றவர் யார்? அரசமைப்பிற்கு ஒப்புதல் தருவதற்காக ஜனவரி 24, 1950 அன்று கூடிய அரசமைப்பின் இறுதி கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? ராஜேந்திர பிரசாத், சச்சிதானந்த சின்ஹா, ஜவஹர்லால் நேரு, ஹெச்.சி. முகர்ஜி.
ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா. 10வது கேள்வி பாருங்கள், பொறுத்துக. இடைக்கால தடை ஆணைகள், மத்திய அரசால் ஆளுநர் நியமனம், மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல், மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வு. ஸோ இந்த பக்கம் அரசியலமைப்பின் மூலங்கள், இந்த பக்கம் அது பெறப்பட்ட நாடுகள். ஓகேங்களா. ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, பிரிட்டன், கனடா. ஸோ இதில் எது கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். எந்த மூலங்கள் எந்தெந்த நாட்டிடம் இருந்து பெறப்பட்டது? ஓகே, 10வது கேள்விக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். CDAB. ஓகேங்களா. பாருங்கள், இடைக்கால தடையாணைகள் பிரிட்டன். ஓகேங்களா. மத்திய அரசால் ஆளுநர் நியமனம் பெறப்பட்ட நாடு கனடா. மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல் பெறப்பட்ட நாடு ஆஸ்திரேலியா. மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வு தென்னாப்பிரிக்கா. ஓகேங்களா. இடைக்கால தடையாணைகள் பிரிட்டன், மத்திய அரசால் ஆளுநர் நியமனம் கனடா, மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல் ஆஸ்திரேலியா, மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வு தென்னாப்பிரிக்கா. ஓகே, 10வது கேள்விக்கு ஆப்ஷன் டி த ஆன்சர். 11 பாருங்கள், இந்திய நாடாளுமன்றமானது குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகளை கொண்டது என கூறும் சட்டப்பிரிவு எது? இந்திய நாடாளுமன்றமானது குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகளை கொண்டது என கூறும் சட்டப்பிரிவு எது? விதி 71, விதி 75, விதி 79, விதி 83. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, விதி 79. ஸோ அதான் இந்திய நாடாளுமன்றமானது குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகள் லோக்சபா, ராஜ்யசபா ஆகியவற்றை கொண்டது என கூறுகிறது. விதி 79. ஸோ அப்போ விதி 71 என்னன்னு பாருங்கள். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்கள் தொடர்பான பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் தீர்த்து வைக்கும் என்பதுதான் விதி 71. இன்னொருக்கா சொல்கிறேன் பாருங்கள். விதி 71 குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் தொடர்பான பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் தீர்த்து வைக்கும். ஓகேங்களா. அதுதான் விதி 71. விதி 75 பிரதமர் நியமனம் குறித்த விதி. ஓகேங்களா. விதி 83 பாருங்கள், நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் தொடர்பான விதி தான் 83. விதி 83. ஓகேங்களா. 12வது கேள்வி பாருங்கள், பின்வரும் எந்த அரசமைப்பு திருத்தச் சட்டம் சொத்துரிமையை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கி அதனை சட்ட உரிமையாக மாற்றியது? பின்வரும் எந்த அரசமைப்பு திருத்தச் சட்டம் சொத்துரிமையை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கி அதனை சட்ட உரிமையாக மாற்றியது? 40வது சட்ட திருத்தம் 1976, 42வது சட்ட திருத்தம் 1976, 44வது சட்ட திருத்தம் 1978, 45வது சட்ட திருத்தம் 1980. ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 44வது சட்ட திருத்தம் 1978. ஓகேங்களா. ஸோ அதான் சொத்துரிமையை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கி அதனை சட்ட உரிமையாக மாற்றியது. அதாவது 300A அப்படிங்கிற சட்டத்தில் கொண்டு போய் புதுசாக சேர்த்திட்டாங்க. ஓகேங்களா. 300A. 13வது கேள்வி பாருங்கள், ராஜாஜி அரசு கொண்டு வந்த அடிப்படை கல்வி திட்டத்தை பின்னர் காமராசர் ஆட்சியின் போது ரத்து செய்யப்படுவதாக அறிவித்த கல்வி அமைச்சர் யார்? ராஜாஜி அரசு கொண்டு வந்த அடிப்படை கல்வி திட்டத்தை பின்னர் காமராசர் ஆட்சியின் போது ரத்து செய்யப்படுவதாக அறிவித்த கல்வி அமைச்சர் யார்? MV கிருஷ்ணராவ், சி சுப்பிரமணியம், எம் பக்தவச்சலம், ரா நெடுஞ்செழியன். ஓகே, 13வது கேள்விக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர், சி சுப்பிரமணியம். ஓகேங்களா. 14வது கேள்வி பாருங்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு
10% இடஒதுக்கீடு வழங்கிய அரசமைப்பு சட்ட திருத்தம் எது? பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்கிய அரசமைப்பு சட்ட திருத்தம் எது? பதினான்காவது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 103வது சட்ட திருத்தம் 2019. ஓகேங்களா. பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கிய அரசமைப்பு சட்ட திருத்தம் 103வது சட்ட திருத்தம் 2019. ஓகேங்களா. 15வது கேள்வி பாருங்கள். தமிழ்நாட்டின் தற்போதைய சட்டமன்றமானது எத்தனையாவது சட்டமன்றம்? அதாவது 2021 முதல் 2025 இல்லை 26ன்னு வந்திருக்கணும். ஓகேங்களா. தமிழ்நாட்டின் தற்போதைய சட்டமன்றமானது எத்தனையாவது சட்டமன்றம்? ஸோ அது சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. 2021 முதல் 2026 வரையிலானது. ஓகேங்களா. எத்தனையாவது சட்டமன்றம்? ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 16வது சட்டமன்றம். ஓகேங்களா. 15வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, தமிழ்நாட்டின் தற்போதைய சட்டமன்றமானது எத்தனையாவது சட்டமன்றம்? 16வது சட்டமன்றம். ஓகேங்களா. 2021 முதல் 2026 வரையிலான 5 ஆண்டுகள். 16 பாருங்கள், பொறுத்துக. பயங்கரவாத தடுப்பு சட்டம், வரதட்சணை ஒழிப்பு சட்டம், மதராஸ் மாகாண முதல் சட்டமன்றம், மண்டல் ஆணைய வழக்கு தீர்ப்பு. ஸோ இந்த பக்கம் அது இயற்றப்பட்ட வருடங்கள் 1992, 1952, 1961, 2002. ஸோ இது மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பயங்கரவாத தடுப்பு சட்டம் 2002, வரதட்சணை ஒழிப்பு சட்டம் 1961, மதராஸ் மாகாண முதல் சட்டமன்றம் 1952, மண்டல் ஆணைய வழக்கு தீர்ப்பு 1992. ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ இந்த மண்டல் வழக்கு தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி ஆகிய அனைத்து பிரிவினருக்கும் 50% இடஒதுக்கீட்டுக்கு மிகாமல் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு மண்டல் ஆணைய வழக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கு. மண்டல் வழக்கில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்கு. ஓகேங்களா. 17வது கேள்வி பாருங்கள். கூற்று 1, சட்ட முன்வரைவு ஒரு அவையில் நிறைவேற்றப்பட்டு மற்றொரு அவையால் நிராகரிக்கப்படும் போது 6 வாரத்திற்கும் அதிகமாக இழுபறி நிலை நீடிக்கும் போது குடியரசுத் தலைவர் ஈரவைகளின் கூட்டத்தை கூட்டி தீர்வு காணலாம். கூற்று 2, பண முன்வரைவு அல்லது அரசமைப்பு திருத்தச் சட்டம் ஆகியவற்றின் போது இது போன்ற கூட்டத்தை கூட்டி சட்டமாக்க இந்திய அரசமைப்பானது வழிவகை செய்துள்ளது. ஸோ இதில் எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நல்லா படித்து பாருங்கள். கூற்று கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். சட்ட முன்வரைவு ஒரு அவையில் நிறைவேற்றப்பட்டு மற்றொரு அவையால் நிராகரிக்கப்படும் போது 6 வாரத்துக்கும் அதிகமாக இழுபறி நிலை நீடிக்கும் போது குடியரசுத் தலைவர் ஈரவைகளின் கூட்டத்தை கூட்டி தீர்வு காணலாம். அடுத்து, பண முன்வரைவு அல்லது அரசமைப்பு திருத்தச் சட்டம் ஆகியவற்றின் போது இது போன்ற கூட்டத்தை கூட்டி சட்டமாக்க இந்திய அரசமைப்பானது வழிவகை செய்துள்ளது. ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி 2 தவறு. ஓகேங்களா. ஸோ முதல் கூற்று சரியானது, இரண்டாவது தவறு. என்ன தவறு பாருங்கள். பண முன்வரைவு அல்லது அரசமைப்பு திருத்தச் சட்டம் ஆகியவற்றின் போது கூட்டத்தை கூட்டி சட்டமாக்க இந்திய அரசமைப்பு அனுமதிக்கவில்லை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அப்போது கூற்று 1 சரி 2 தவறு. 18வது கேள்வி பாருங்கள்.
இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம் எதிலிருந்து எது வரைக்கும் கேட்டிருக்காங்க. இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம் பாருங்கள், 9 ஆகஸ்ட் 1946 முதல் 24 ஜனவரி 1950, 9 நவம்பர் முதல் 26 ஜனவரி 1950 வரை, 9 டிசம்பர் முதல் 24 ஜனவரி வரை, 9 செப்டம்பர் 1946 முதல் 26 ஜனவரி 1950. ஸோ ஆப்ஷன்ஸ் நல்லா பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 9 டிசம்பர் 1946 முதல் 24 ஜனவரி 1950 வரை. கிட்டத்தட்ட 12 அமர்வுகளாக நடைபெற்றது. ஓகேங்களா. முதல் அமர்வு 9 டிசம்பர் 1946, அதிலிருந்து 12வது அமர்வு பார்த்திங்கன்னா 24 ஜனவரி 1950. மொத்தம் 12 அமர்வுகள். 19 பாருங்கள், சங்கரலிங்கனார் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சங்கரலிங்கனார் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. பாருங்கள், முதல் கூற்று 1917 இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார். இரண்டாவது, காந்தியின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பால் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார். மூன்றாவது, 1930 ராஜாஜியுடன் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்றார். நான்காவது, மதராஸ் மாகாணத்தை தமிழகம் என பெயர் மாற்றக் கோரி 67 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். ஸோ இதில் எது சரியான கூற்றுன்னு பாருங்கள். 1 மட்டும், 2 மட்டும், 3 மட்டும், 4 மட்டும். ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 மட்டும் சரி. 1917 இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார் அப்படிங்கிறது சரி. மித்த 3 தவறு. என்ன தவறு பாருங்கள். காந்தியின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பால் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார். ஸோ அது காந்தியின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பு கிடையாதுங்க, ராஜாஜி மீது ஏற்பட்ட ஈர்ப்பால் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார். அடுத்து பாருங்கள், 1930 ராஜாஜியுடன் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்றார். ஸோ இது ராஜாஜியுடன் கிடையாது, காந்தியுடன். 1930 காந்தியுடன் தண்டி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்றார். நான்காவது, மதராஸ் மாகாணத்தை தமிழகம் என பெயர் மாற்றக் கோரி 67 நாட்கள் உண்ணாவிரதம். ஸோ இதை 67 நாட்கள் இல்லை, 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். ஓகேங்களா. ஓகே, இதில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், 1 மட்டும் சரியானது. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 20வது கேள்வி. நாடாளுமன்ற அரசாட்சியில் கீழ்காணும் கோட்பாடுகளில் எது பின்பற்றப்படுகிறது? நாடாளுமன்ற அரசாட்சியில் கீழ்காணும் கோட்பாடுகளில் எது பின்பற்றப்படுகிறது? அமைச்சரவை அரசின் தலைவரால் தலைமை தாங்கப்படுகிறது. இரண்டாவது, அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆவார். மூன்றாவது, நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை நீடிக்கும் வரை அமைச்சர்கள் பதவி வகிப்பர். ஸோ இதில் எந்த கோட்பாடு நாடாளுமன்ற அரசாட்சியில் கீழ்காணும் கோட்பாடுகளில் எது பின்பற்றப்படுகிறது? ஸோ கவனமாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 2 மற்றும் 2, 3 மட்டும் சரியானது. அதாவது இந்த 3 கூற்றுகளில் 2, 3 மட்டும்தான் பின்பற்றப்படுகிறது. முதல் கூற்று அப்போ என்ன அப்படின்னா, அமைச்சரவை அரசின் தலைவரால் தலைமை தாங்கப்படுகிறது. ஸோ இது தவறு. என்னென்னா, அரசின் தலைவருங்கிறது குடியரசுத் தலைவர். ஓகேங்களா. ஸோ அப்போ அமைச்சரவை என்பது பிரதமரின் தலைமையில் பிரதமரால் தலைமை தாங்கப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ அப்போது அமைச்சரவை அரசாங்கத்தின் தலைவரால் தலைமை தாங்கப்படுகிறது அப்படின்னு வரணும். ஸோ அரசின் தலைவர்னா குடியரசுத் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர்னா பிரதமர். ஸோ அப்போ அந்த அரசின் தலைவர்னு இருக்கிறனால இது தவறான கூற்று. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, 2, 3 மட்டும் சரியானது. ஓகேங்களா. ஓகே, இதிலேருந்து 20 கேள்வி பார்த்துருக்கோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டினியூஸாக டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். ஸோ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் லெசனை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா.
ஸோ இதுக்கான ஆன்சர் கீழே இருக்குது. கீ ஆன்சர் பார்த்துக்குங்க. செக் பண்ணி எவ்வளோ கரெக்ட் ஆகிருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.